ஆமோஸ் அதிகாரம் 4. சமாரியா மலை மேல் வாழும் பாசான் பசுக்களே, இந்த வாக்கை கேளுங்கள். ஏழைகளை ஒடுக்கி வறியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து, கொண்டு வாருங்கள் குடிப்போம் என்று சொல்கிறீர்கள். இறைவனாகிய ஆண்டவர் தம் புனிதத்தின் மேல் ஆணையிட்டு கூறுவது இதுவே: உங்களுக்கு அந்த நாள்கள் வருகின்றன, அப்பொழுது அவர்கள் உங்களை கொக்கிகளாலும் உங்களுள் எஞ்சியிருப்போரை தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போவார்கள். நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் அருகிலுள்ள கோட்டையின் பிளவு வழியாய் வெளியேற்றப்பட்டு அர்மோனை நோக்கி தள்ளப்படுவீர்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் பிடிவாதம். பாருங்கள், பெத்தேலுக்கு வந்து குற்றம் செய்யுங்கள், கில்காலுக்கு வந்து குற்றங்களை பெருக்குங்கள். நாள்தோறும் காலையில் உங்கள் பலிகளை கொண்டு வாருங்கள். 3 நாளைக்கு ஒரு முறை 10 பங்கையும் செலுத்துங்கள். புளித்த மாவின் அப்பத்தை கொண்டு வந்து நன்றி பலியாக படையுங்கள். நேர்ச்சைகளை செலுத்தி அவற்றை விளம்பரப்படுத்துங்கள். இஸ்ரேல் மக்களே, இப்படி செய்வதுதானே உங்கள் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் நகர்களிலெல்லாம் உங்கள் பற்களுக்கு வேலை இல்லாமல் செய்தேன். நீங்கள் குடியிருக்கும் இடங்களிலெல்லாம் உணவு பற்றாக்குறையை உண்டாக்கினேன். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். நீங்கள் அறுவடை செய்ய 3 மாதம் இருந்தபோதே உங்களுக்கு மழையை நிறுத்திவிட்டேன். ஓர் ஊரில் மழை பெய்யச் செய்து அடுத்த ஊரில் வறட்சியை உண்டாக்கினேன். ஒரு வயலில் மழை பெய்யச் செய்தேன், வேறொரு வயல் மழையின்றி காய்ந்து போயிற்று. ஆகையால் 2-3 நகர்களின் மக்கள் தண்ணீர் தேடி தள்ளாடி திரிந்து வேறொரு நகருக்கு போயும் அவர்கள் தாகம் தீரவில்லை. இப்படியெல்லாம் செய்தும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். வெப்ப காற்றாலும் பயிரளிக்கும் நோயாலும் உங்களை வதைத்தேன். உங்கள் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அழித்தேன். அத்தி மரங்களையும் ஒலிவ மரங்களையும் வெட்டுக்கிளி தின்றது. ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். எகிப்தின் மீது அனுப்பிய கொள்ளை நோய் போன்ற கொடிய நோயை உங்கள் மீதும் அனுப்பினேன். உங்கள் இளைஞர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினேன். உங்கள் குதிரைகளும் கொள்ளை போயின. உங்கள் பாளையங்களில் செத்தவர்களின் பிண நாற்றம் உங்கள் மூக்கில் ஏறும்படி செய்தேன். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டைகள் போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே, காற்றை தோற்றுவிப்பவர் அவரே, தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே, காலை பொழுதை காரிருள் ஆகச் செய்பவரும் அவரே, நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும்.